காரணம் இந்த வேலையெல்லாம் அமெரிக்கால டேலண்ட் இல்லைன்னா வெளிநாட்டில இருந்து கூப்பிட்டு வரதுக்கு தான் H1B விசா இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க நாட்டில் இருக்கிற ஆட்களை அமெரிக்காக்குள்ள கொண்டு வரதுக்கு இதை பண்ணிடுறீங்க. உள்ள கூப்பிட்டு வரப்ப அவங்களுக்கு சம்பளத்தை கம்மியா கொடுக்குறீங்க. ஒரு வெள்ளைக்காரனுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட நீங்க கம்மியா தான் இந்தியன்ஸ்க்கு கொடுக்குறீங்க. அப்போ நீங்க இதை எப்படி யூஸ் பண்றீங்கன்னா மிஸ்யூஸ் பண்றீங்க. ஒரு அமெரிக்கன் இந்த வேலையை பார்க்கலாம், அமெரிக்கால டேலண்ட் இல்லாமலாம் இல்ல, ஆனா இந்தியன் கம்மியான காசுக்கு வேலை பார்ப்பான்னு இந்தியால இருந்து கூப்பிட்டு வந்துடுறீங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இந்த எக்ஸ்ட்ராவா 88 lakhs சொல்றப்ப என்ன பண்ணுவீங்கன்னா இருக்கிறதுலயே டாப் டேலண்ட் யாருக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து டபுள் அமௌண்ட் நான் செலவு பண்றேன்ப்பா, வருஷம் 88 லட்சம் ரூபாய் நான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டினாலும் பரவாயில்ல, இந்த ஒருத்தன் வேணும்னு யோசிப்போம்ல. யார் அப்படி யோசிக்கலாம்? சுந்தர் பிச்சை அப்படி யோசிக்கலாம். ஆனா அது இன்னைக்கு சுந்தர் பிச்சை வர்றப்ப அப்படி யார் யோசிச்சிருக்க போறாங்க? பட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த டாப் இப்போ வந்து யாரை சொல்லலாம், நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கீக்கியான நிதிஷ் காமத் மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து கூப்பிட்டு போறதுக்கு வந்து நான் 88 லட்சம் ரூபாய் கட்டுறேன்னு இப்போ பில் கேட்ஸ் சொல்றாருன்னா கூப்பிட்டு போய்க்கோங்க. அந்த மாதிரி சொல்றாங்க இந்த ஜீரோடாவோட ஃபவுண்டர். ஸோ அந்த மாதிரி யாராவது எக்ஸ்ட்ரீம் டேலண்டான பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களை கூப்பிட்டு போறதுக்கு வேணா 88 லட்சம் ரூபாய் கூப்பிட்டு போவாங்களே தவிர வெகுஜன இந்தியன்ஸை வந்து கூப்பிட்டு போறதுக்கு இந்த கஷ்டப்பட்டு படிச்சு வரவங்க எல்லாம் அப்படி வரமாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த வேலையான யாராவது பண்ணணும்ல, அப்ப இந்தியன்ஸ் வரமாட்டாங்க, டேலண்ட் இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து அவங்க ஹையர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்தியாவில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போறதுக்கு பதிலா ஐஐடிலையும் ஐஎம்லையும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தேடுறதுக்கு பதிலா யூஎஸ்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தேடுவாங்க. நீங்க வந்து அமெரிக்கன்ஸை மறுபடியும் வேலைக்கு கொண்டு வாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல வந்து அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வரும். பக்கத்து ஸ்டேட்ல இருந்து யாராவது வேலைக்கு வராங்கன்னா அவங்களெல்லாம் வேலைக்கு வர விடாதீங்க, நம்மளே வேலை பார்க்கலாம். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க வந்து இன்னும் சம்பளம் அதிகமா கேட்பாங்க. சரி சம்பளம் அதிகமா கொடுத்து வேலை பார்க்க வைக்கலாம்னு நம்ம ஒன்று ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா கம்பெனி பிசினஸ் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம ஊர்ல அந்த மாதிரி ரூல்ஸ் போடுறது இல்ல. ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா பிசினஸ் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அமெரிக்கன்ஸ்க்கு வேலை தா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவர் போக ஆரம்பிச்சிடுறாரு. இது வந்து ஒரு நல்ல லாவா இல்லையாங்கிறது அமெரிக்கன்ஸ்க்கு போடுற ரூல். நம்ம வந்து ஒரு இந்தியா நம்ம அவங்க பண்றது வந்து அவங்க நாட்டுக்கு சரியா தப்பா நம்ம பெருசா கமெண்ட் பண்ண தேவையில்லை, அவங்க ஊர் பிரச்சனை. ஆனா அங்க இருக்கிற இந்தியர்களுக்கு பண்றது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா 100% தப்பு. ஹார்ட் ஒர்க்கிங் இந்தியன்ஸ் அவங்க நாட்டுக்கு டாக்ஸ் கட்டி அவங்க ரைட்ஸோட இதுக்கு முன்னாடி வந்து இந்த இல்லீகலா இருக்காங்க இந்தியன்ஸ், வீசா எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கையில எல்லாம் விலங்கு கட்டி வெளியே அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் கூட ஓகே, நீ வந்து சொல்ற சட்டப்படி அவங்க சட்டத்தை ஒன்று மீறிட்டாங்க எல்லாம் சகிச்சுக்கிட்டு போனோம். அங்க சுத்தி சட்டப்படி லீகலா உள்ள போறவங்களுக்கே அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? அப்போ லீகலா அந்த கிரீன் கார்டுலாம் வச்சிருக்கிறவங்க இந்தியன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு அடுத்து சொல்லுவீங்களா? அடுத்து வந்து இந்தியன்ஸ் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸாவே மாறி இருப்பாங்க. கமலா ஹாரிஸ்க்கு அடுத்து சிட்டிசன்ஷிப் கிடையாது, இவங்க பாக்குறதுக்கு வேற கலர்ல இருக்காங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிருவீங்களா? பிரசிடென்ட் ஆக வேண்டியவங்க சொல்ல முடியாது. ட்ரம்ப் பண்ணாலும் பண்ணுவார். அப்படியே நாளுக்கு நாள் வந்து இந்த ஸ்கேல் ஆஃப் எஸ்கலேஷன் வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது, பெருசா போயிட்டு இருக்குது. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி போயிட்டு இருக்குது. இதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காருல, இது ஒரு சைடு. இன்னொரு சைடு இன்னொரு பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. ஓகேவா? இதனால இந்தியாவுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும்னு நான் சொல்றேன் அடுத்து. பட் இது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையும் சொல்லிடுறேன். இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் கூட, நம்மளுக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு பிரச்சனையான நாடு, நம்மளுக்கு அடுத்து இருக்கிற ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா நம்ம ஈரான்ல ஒரு போர்ட் கட்டுறோம். ஓகேவா? ஒரு போர்ட், இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரே இந்தியன் போர்ட் இதுதான். நம்ம பல $1 மில்லியன் செலவு பண்ணி கட்டியிருக்கோம். ஓகேவா? இப்பதான் கட்டணும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கட்டி முடிக்கிறப்பமே நம்ம சொல்லிட்டீங்க பார்ப்பா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பஞ்சாயத்து இருக்குது. ஆனா இது எங்களோட சில நல்ல விஷயத்துக்காக, மனித நேயத்துக்காகவும் எங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணுங்கிறதுக்காக நாங்கள் ஓப்பனா சொல்லிட்டு தான் பண்றோம் இப்படி கட்டுறோம். அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் எல்லாம் ஓகே சொல்லிடுச்சு. பல $1 மில்லியன் நம்ம செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், நூற்றுக்கணக்கான பல $1 மில்லியன் நம்ம செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ட்ரம்ப் இருந்துகிட்டு இல்ல நாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது, அது ஜோ பைடன் ஆட்சி சொல்லுச்சு, நாங்க இதெல்லாம் திருப்பி ரிவோக் பண்றோம் அப்படிங்கிறாரு. இதனால இந்தியா கவர்மெண்ட்டுக்கு பல $1 மில்லியன் லாஸ். இதில் வந்து வேற ஏதாவது கம்பெனி அந்த போர்ட்டை யூஸ் பண்ணாங்கன்னா, இந்தியன் கம்பெனி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேலேயும் நாங்கள் பிஸ்னஸ் செய்வோம், நாங்கள் வந்து டேக்ஸை போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு சைடு இந்தியா எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் எந்த பாதிப்பும் இல்லை, மோடி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு தாஜா பண்ணாலும், இன்னொரு சைடு எங்கெங்க இந்தியாவுக்கு வலிக்குமோ எல்லா இடத்துலையும் நம்மளை வந்து தேவையில்லாமல் பஞ்சாயத்து கொடுத்துருக்கிறது தான் ட்ரம்போட 24 மணி நேரம் வேலையாக இருந்துட்டு இருக்குது. இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சில பேர் வந்து சில வன்மமாக சில போஸ்ட் பார்க்க முடிஞ்சு, சின்ன பிள்ளைல அப்படிலாம் யோசிச்சாலோ லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட் அங்கே யூஎஸ் போய் சீன் போட்டேன், இப்போ வந்து தானே ஆகணும். பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் க்ரீம் டேலண்டட் பீப்புள். கரெக்டாக உலகத்தில் எந்த நாட்டில இருந்தும் ஹையர் பண்ணலாம். அப்போ இந்தியன்ஸ் ஹையர் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு லெவலில் காம்பீட் பண்ணி உள்ளே போகிறவன். அப்படி போகிறவனை வந்து திருப்பி அமெரிக்காவிலேருந்து இங்கே திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா அவங்க இந்தியாவில் இந்தியாவில் வேலை தேடுவாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் வேலை வாய்ப்பு வந்து பயங்கர காம்படிஷனில் போயிட்டு இருக்குது. இப்போ டாப்பாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இந்தியன்ஸ் H1B விசாவில் இருக்கிறவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து எவ்வளோ காம்படிட்டிவ் ஆகும், நம்மளுக்கு வேலை மறுபடியும் பிரச்சனை ஆகும். இதில் பிரச்சனையும் இருக்குது, நம்மளுக்கு டைரக்டாக இன்டைரக்டாக பிரச்சனைகள் இருக்குது. பட் பாசிட்டிவும் இருக்குது. என்ன பாசிட்டிவ் இருக்குது? நாடா பாசிட்டிவ் இருக்குது. ஐ ஜென்யூன்லி பிலீவ் டேலண்ட்ஸ்
அவுட் சைட் இந்தியாவிலேருந்து வெளியே போன என்ஆர்ஐ கம்யூனிட்டி, இந்தியாவிலேருந்து வெளியே வாழக்கூடிய இந்தியன்ஸ், அது சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், இலங்கையிலேருந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், யூஎஸ்ல இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். நான் டிராவல் பண்ணுறப்போ நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் அதுதான். நான் தமிழ்நாட்டில் தமிழர்களை நம்ம பார்க்குறோம், இந்தியாவில் தமிழர்களை பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு ஜோனில் இருக்கோம்ல, இங்கே வெளியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஆஸ்பிரேஷனலாக இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் நான் இன்னும் பெருசாகணும், நான் இன்னும் வளரணும். ஏன்னா அவங்களோட காம்படிஷன் வந்து ஒரு தமிழனோட இல்லை, ஒரு வெள்ளக்காரனோட இருக்குது. உலகத்தில் இருக்கிற எந்த காரனோடவும் இருக்குது. எல்லா காம்படிட்டிவ் சைனாக்காரனோட இருக்குது. அப்போ மேக்ஸிமம் எப்பவுமே வந்து ரொம்ப ஷூடாக, ரொம்ப ஷார்ப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பஞ்ச் தான் வந்து. ஏன்னா இது இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் வாழக்கூடிய சைனீஸாக இருக்கட்டும், வெளிநாட்டில் வாழக்கூடிய ரஷ்யன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அங்கே ஒரு மைனாரிட்டி. அப்போ அந்த மைனாரிட்டியாக இருக்கிறப்ப அவங்க வந்து அந்த எல்லா தடைகளையும் மீறி முன்னேறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறப்ப இந்தியன்ஸ் மோஸ்ட்டாக கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து பிஸ்னஸ், எஜுகேஷன், நம்மளோட கல்வி, நம்மளோட க்ரோத்து, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப ஆஸ்பிரேஷனலான ஒரு க்ரௌடு. இதை ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியன்ஸாக இருப்பீங்க. எஸ்பெஷலி யூஎஸ்ல H1B விசா வச்சிருக்கக்கூடிய இந்தியன்ஸாக இருப்பீங்க. இதை உங்கள் கம்பெனி சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ணாமல் இருக்கலாம், உங்களை திருப்பி அனுப்பணும்னு யோசிக்கலாம். இந்த மொத்த பிரச்சனையும் வந்து ஓரளவுக்கு நல்லிஃபை பண்ண பார்க்கலாம். யாருக்குமே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு என்னை விட பெட்டராக தெரியும். பட் ஒரு விஷயங்க, யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். இங்கே நாங்கள் போகிறது ஈஸி கிடையாது. யார் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. நாங்கள் வந்திருக்கிறவன் அங்கே வேலை பார்க்க பிடிக்காம மறுபடியும் இந்தியாவில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகேவா? அதை நான் வெளியே வந்ததுக்கான காரணம் எனக்கு பர்சனல் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு இந்தியா மண், எனக்கு இந்த மண் எனக்கு பிடிச்சிருக்குது. பர்சனலாக எனக்கு அங்கே ஹாப்பினஸ் கிடைக்கல, நீங்கள் திருப்பி வந்துட்டேன். பட் அங்கே வந்து அந்த ஹாப்பினஸ் இல்லைனாலும் ஃபேமிலியை முன்னேற்றணும். என் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, என் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, என் குடும்பத்தில் என்ன இவ்வளோ முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க, நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பெட்டரான லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி சூஸ் பண்ண எத்தனையோ இந்தியன்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும். ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ஹார்டஸ்ட் ஒர்க்கிங் பீப்புள். ட்ரம்ப் 3 வருஷத்துக்கு இப்படி ஏதாவது தொல்லையை கொடுத்துட்டே தாங்க இருக்க போறாரு. நீங்க மறுபடியும் இந்தியாவுக்கு கூட திரும்பி வந்துடலாம், யாருக்கு தெரியும். பட் வாட்